अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला रसूलिल अमीन व अला आलिहि व ஸஹாபிஹி அஜ்மஈன்। அன்புக்குரியவர்களே, நன்மையை ஏவுவோம் தீமையை விலக்குவோம் என்ற தலைப்பில் குளச்சல் ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் நடத்தும் 70 நாட்கள் தொடர் பிரச்சாரத்தின் பாகமாக இன்றைக்கு உங்கள் பகுதியில் தெருமுனை பிரச்சாரம் நடத்த வந்திருக்கின்றோம். நன்மையை ஏவுவோம் தீமையை விலக்குவோம் என்று தொடர் பிரச்சாரம் நடத்துகின்ற இந்த நேரத்தில் நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கு பதிலை தேடவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். நன்மை என்றால் என்ன? ஒரு தனிப்பட்ட மனிதன் நன்மை என்று நாடுவது நன்மையாகி விடுமா, அல்லது ஒரு சமூகம் நன்மை என்று கூறுவதுதான் நன்மையா என்பன போன்ற கேள்விகளுக்கு உங்கள் முன்னால் பதிலளிக்க வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நன்மையை ஒரு தனி மனிதன் தீர்மானிப்பானே என்றால் கொலை செய்வது, திருடுவது, விபச்சாரம் செய்வது போன்ற தீமைகள் ஒரு தனி மனிதன் செய்யும் போது அது அவனுக்கு நன்மையாகவே இருக்கின்றது. சமூகத்துக்கு தீமையாக இருந்தாலும் மதுவும் விபச்சாரமும் கொலையும் ஒரு தனி மனிதனுக்கு நன்மையாகவே இருந்து வருகின்றது. ஒரு சமூகம் நன்மையை தீர்மானிக்க இயலுமா என்று கேட்டால், அல்லாஹ் தன் திருமறையிலே அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். லூத் நபி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு இயற்கையில் மூழ்கி போயிருந்த அந்த சமூகத்திற்கு லூத் நபி நபியாக வந்தபோது அவர்கள் முன்னிலையில் லூத் நபியுடைய பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு அருள்மறையாம் திருமறையில் சுட்டிக்காட்டுகின்றான். அந்த லூத் நபியுடைய சமூகத்தை அழிப்பதற்காக வந்த 2 மலக்குகளைப் போலும் அவர்கள் நாடி சென்றதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அன்பானவர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், நன்மையை ஒரு சமூகமோ ஒரு தனிப்பட்ட மனிதனோ தீர்மானிக்க இயலாது. அதை தீர்மானிக்க வேண்டியது வானங்களையும் பூமியையும் மனிதர்களையும் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் மட்டும்தான். அவனுடைய அத்தாட்சிகளுடைய தெளிவிலே அல்லாமல் நன்மையை தீர்மானிக்க இயலாது என்பது, தீமையை தீர்மானிக்க இயலாது என்பது நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்மை என்னவென்றால், ஏக இறைவனை வணங்குவதுதான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான கடமையாகவும் மிக முக்கியமான நன்மையாகவும் இருந்து வருகின்றது. இன்றைக்கு இறைவனின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் பல மோசடிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மோசடிகளுக்கு எதிராகவும் தீயவைகளுக்கு எதிராகவும் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தை நடத்துகின்ற இந்த நேரத்தில் உங்கள் முன்னிலையில் நாங்கள் கூறிக்கொள்வதெல்லாம், இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றே அன்றி வேறெதுவும் இல்லை. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமை நாளை எந்த ஒரு உயிருக்கும் எந்த விதமான நன்மையும் செய்ய இயலாத அந்த மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்வதற்காக இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த தெருமுனை பிரச்சாரத்தின் முதல் பிரச்சாரமாக உங்கள் முன்னிலையில் உரையாற்றுவதற்கு ஹபீப் ஃபிர்தௌசி அவர்களை அழைக்கின்றேன்.